ஸ்ரீ மாதிரி நமகா. சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி. சில பேருக்கு காகம் சாப்பாடு வச்சா எடுக்கிறது கிடையாது. இது சந்தேகம் இருக்கும். பட்டாசு வெடிக்கிறதுனால காக்கா வரல, இல்ல நம்ம பிளாட்ஸ் பக்கம் காக்கா கிடையாது அதனால காக்கா வரல, நம்ம ஏரியால காக்கா இல்லை அதனால வரமாட்டேங்குது அப்படிலாம் நினைச்சுக்கிறாங்க. ஆனா உண்மையாலுமே ஒருத்தங்க சாப்பாடு வச்சு காகம் எடுக்கல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்களுக்கு பட்சி தோஷம் அல்லது பித்ரு தோஷம், பித்ரு சாபம் சொல்லக்கூடிய ஒரு தோஷம் இருப்பதனாலதான் காக்காய்க்கு சாதம் வைத்தா அந்த காக்காய் அந்த உணவை எடுக்கிறது கிடையாது. குறிப்பிட்ட சிலருக்கு இது தொடர்ச்சியா வாழ்க்கையில நடந்துட்டே இருக்கும். நிறைய அன்பர்கள் இது சந்தேகமாகவும் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு பித்ரு தோஷங்கள் இருந்தாலோ, பித்ருக்களுக்கு அவங்க மேல கோபங்கள் இருந்தாங்களோ, பித்ருக்களுடைய சாபங்கள், முன்னோர்களுடைய சாபங்கள் இந்த குடும்பத்துல இருந்தாலோ, அந்த நபர்கள் காக்காய்க்கு சாதம் வைத்தா அதை காக்கா கண்டிப்பா எடுக்கவே கெடுக்காதுங்க. காக்காய்க்கு சாப்பாடு வைக்கிறது அப்படின்றது பித்ரு தோஷத்தை நீக்கிடும். சனி பகவானால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் நம்மளுக்கு குறைச்சு கொடுக்குங்க. சிறந்த பரிகாரம் இது சிறந்த பரிகாரம். இந்த பித்ரு தோஷத்தை போக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, முறையா காஞ்சி, காசி, ராமேஸ்வரம் போன்ற பகுதியில போயிட்டு தில ஹோமம் அல்லது தில திவசம் சொல்லக்கூடிய பிண்ட தர்ப்பண முறைகளை செய்தீங்க அப்படின்னா இந்த காகம் நிச்சயமா அந்த தோஷம் விலகி நீங்க வைக்கிற சாப்பாட்டை காகம் ஏற்றுக்கும். பித்துக்களுடைய ஆசை உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்குங்க. வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல பின்வரக்கூடிய பதிவுகள்ல அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன். நன்றி. சிவாய நமः.